மீதியாருடி என்ன என் கௌதம்க்கு தெரியாதா? என் கண்ணுல கௌதம் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு அவருக்கு கொஞ்சம் கூட தெரியலடி. ஏண்டி இப்படி அழற நீ? என்னால உன்னை சமாதானப்படுத்தவே முடியல. அங்க என் அக்கா முன்னாடி என்னால அழக்கூட முடியலடி. இனிமே எனக்கு கௌதம் இல்லங்கறத தாங்கிக்கவே முடியல கல்யாணி. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட முறையே தப்பா? பரவாயில்ல இருக்கட்டுமே, ஆனா அவன் தான் என்னோட ஹஸ்பண்ட். அவன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்னு அவனுக்கே தெரியலங்கிறப்ப நான் என்னடி பண்ணுவேன் கல்யாணி? ஏண்டி இங்க வந்து இவ்வளவு அலறியே? நீ கௌதம் கிட்ட சொன்னியா நான் உன்னை லவ் பண்றேன்னு? கௌதம் கிட்ட சொன்னியா இல்லையா? அடி பாவி, அத சொல்றதுக்கு உனக்கு என்ன? கதிர் மாமா உண்மையை சொல்லும் போது கௌதம நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்ல வேண்டியதானே? அங்க எல்லாரும் உண்மைய சொல்லு சொல்லுன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நீயே சொல்லு கல்யாணி, நான் என்னதான் கௌதம லவ் பண்ணிருந்தாலும் அக்காவுக்காக தானே நான் அந்த டிராமாவை பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இத நான் எப்படி கல்யாணி போய் சொல்றது? ஏண்டி உன் சொந்த வாழ்க்கை போயிட்டு இருக்கு, இப்ப உண்மையதான் சொல்லணும்னு என்ன கட்டாயம்? எக்ஸாம்க்கு உன்னை கௌதம் தான் கூட்டிட்டு போனாருன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உங்களுக்குள்ள எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சேன். நான் அப்ப கூட கௌதமோட ஒய்ஃபா தான் ஃபீல் பண்ணேன் கல்யாணி. அவனும் அப்ப கூட என் ஹஸ்பண்டா தான் நடந்துக்கிட்டான். எனக்கு எவ்வளவு கேர் பண்ணான் தெரியுமா? அவ இல்லன்னா நான் எக்ஸாம் எழுதிருக்கவே மாட்டேன் கல்யாணி. என் வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நான் கனவெல்லாம் கண்டேன். எல்லாமே இப்போ கனவாவே போச்சு. ஐயோ ஏய் இங்க பாருடி, உன் மனசு தளர விடாத. கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். நல்லா யோசிச்சு பாரு. இங்க பாரு, இங்க பாரு. இப்ப என்ன டைவர்ஸ் பேப்பரா வந்துருச்சு? இல்லடி, அது வரத்துக்கு இன்னும் 2 மாசம் ஆகுமா. அது வரைக்குமாவது நான் கௌதமா பாத்துக்கலாமான்னு அத்தை கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கேன்டி. இந்திரா இது போதும்டி. கண்டிப்பா 2 மாசத்துக்குள்ள எல்லாம் சரியாயிடும் இந்திரா. பின்ன இப்பதான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா, அதே கையோட தாலி பிரிச்சு கோக்க சொல்றீங்களா? டைவர்ஸா? என்ன சொல்றீங்க? இத பாருங்க, காவியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்க வந்திருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், பிரமாதமா செய்யலாம். ஆனா இந்திராவுக்கு அதெல்லாம் அவசியமே இல்ல. காவியா என்னம்மா ஏதேதான் சொல்றாங்க? ஜெயா கொஞ்சம் பொறுமையா பேசலாமே. பொறுமையாவே சொல்றேன், கேட்டுக்கங்க. உங்க பொண்ணே இந்த கல்யாணத்தை நான் என் அக்காக்காக தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கௌதம் மேல எந்த விருப்பமும் இல்ல. அதனால இந்த டைவர்ஸ்க்கு எனக்கு சம்மதம்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. அவ சீக்கிரமே உங்க வீட்டுக்கு திரும்பி வந்துருவா. இத பாருங்க, இந்திராவை பொறுத்த வரைக்கும் அவளோட கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து தாலி பெருக்கி போடுறேன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? சமந்தியம்மா என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. போன தடவை வந்த போது பெரிய பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப சிக்கலா இருந்தது. அப்போ இந்திரா தான் அதுக்கு பொறுப்பேத்துக்கிட்டா, அத சரி பண்ணியும் காமிச்சிட்டா. ஆனா இப்ப அவளே சிக்கல்ல இருக்கானா? இதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு புரியலங்க. என் பொண்ணுங்க நல்ல இடத்துல நிம்மதியா இருக்காங்கன்னு நேத்துதான் அக்கம் பக்கத்துல சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க.
அதுக்குள்ள இப்படி சொன்னா எப்படிங்க? தம்பி, நீங்க எதுவுமே சொல்லலையே. அவன் என்ன சொல்லுவான்? நீங்க 1008 கனவு காணலாம், அதுக்கு நாங்க என்ன பண்றது? உங்க பொண்ணோட நடவடிக்கை சரியில்லை. ராகினி, கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? என்ன சும்மா வேலையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காத. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள, போன கதை உனக்கு தெரியுமா? என்னடி இளம் கலெக்டர், ரொம்ப சோகமா இருக்க? அச்சோ பாவம், புள்ள மூஞ்சி வாடி இருக்கு. ஜிங்கு ஜிங்குன்னு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு கடந்த பாவம். என்னம்மா அடி ரொம்ப பட்டுருச்சா? அடடா, இன்னும் சப்ஜெக்ட்ல உயிர் இருக்கா? ஓஹோ, ஆனா இந்திரா, நீயும் கடைசி வரைக்கும் சலிக்காம போராடுற. ஆனா என்கிட்ட எதுவும் வேலைக்கு ஆகல. வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வளைச்சு போடணும்னு நினைச்ச. என்ன பண்றது? ஆனா யார் என்ன சொன்னாலும் ஜெயக்கா சொல்றதா ஃபைனல்னு இன்னைக்கு தெரிஞ்சிருப்பியே. அந்த ஜெயக்காவையே ஆட்டி படைக்கிறது இந்த ராகினிடி. என்கிட்ட நீ பகச்சுக்கிட்டேன்னு வை, நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? அதான் அப்படி பீஸ் பீஸ் ஆக்கிட்ட. என்ன அப்படி திரும்பி நின்னுட்டா எப்படி? நீ அடி வாங்கின மூஞ்சிய நான் பாக்கணும்ல. திரும்ப இந்திரா. திரும்ப மாட்டியா? சரி, நானே அங்க வரேன். இந்த மூஞ்சிய பாக்கதானே ஆசையா ஓடோடி வந்த. என்னடி முறைக்கிற? கௌதம் கூட க்ளோஸ் ஆகிட்டு என்னம்மா சவுண்ட் விட்ட நீ? இப்ப என்னாச்சு? கௌதம் அப்படியே உன்னை சுருட்டி வெளியே போட்டான்ல. இது நீ எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இந்திரா. அப்படிதானே? அப்படிதான். ஐயோ ஐயோ, யாரெல்லாம் உன் கூட இருப்பாங்கன்னு நீ நம்பிட்டு இருந்தியோ, எல்லாரும் உன்னை கை விட்டுட்டாங்க. கௌதம், சுபா, உன் அக்கா கதிர், அவ்வளவுதான். உன் சாப்டர் க்ளோஸ். நீ இந்த வீட்ல இருக்க போற வரைக்கும் வெறும் கரப்பாம்பூச்சி தான். உன்னை யாரையும் நீ மதிக்க மாட்டாங்க. சரி, இந்த வீட்டை விடு. இதான் இந்த கீ கொடுத்துதான் அந்த பொம்மை ஆடிச்சு. இப்ப புரியுதா? எல்லாத்துக்கும் நான் தாண்டி காரணம். என் கையவா புடிச்சு முறுக்குன. என்கிட்ட எவ்வளோ எகத்தாளம் பேசியிருப்ப. யார்கிட்ட? என்கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்டா இதுதான் நிலைமை. இதெல்லாம் தேவையா உனக்கு? இப்ப பாரு, மறுபடியும் தண்ட சோறு திங்கிற நிலைமை வந்துருச்சு. ஆனா ஒண்ணு இந்திரா, உன்கிட்ட இந்த சிரிப்பு கொண்டு குறைச்சலே இல்ல. சரி, நல்லா சரி, பாத்துக்கலாம். வரட்டா? என்னன்னாலும் சரி, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது. நிறுத்தியே ஆகணும். ஏதாவது அபசகுணமா நடந்தா தானே நிறுத்துவாங்க. என்ன பண்ணி நிறுத்தலாம்? வீட்டுல ஏதாவது பெருசுங்க இருந்தா கூட தலகாணிய வச்சு அமுத்தி கொண்டு இந்த ஃபங்க்ஷன் நிறுத்திடலாம். இங்கெல்லாம் குறுக்க நெடுக்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களே. யாருக்காச்சும் ஏதாவது அடிபட்டுடுச்சுன்னா அப்போ அது அபசகுணம்னு சொல்லி நிறுத்திடலாம். யார் அடிச்சு படுக்க வைக்கலாம்? பேசாம ஜெயா அத்தைய படுக்க வச்சிடலாமா?
சம்பந்தி சம்பந்தி என்ன சம்பந்தி இதெல்லாம் தடபுடலா? அத்தை வேண்டாம், மாமா தான் சரி. எப்ப பாரு இந்திரா காவியான்னு அவளுங்களையே தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு பாரு. மாமாக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாதான் அத்தைக்கு தாலி சென்டிமெண்ட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். அவங்களுக்கும் முட்டு கொடுக்க ஆள் இல்லாம போகும்ல. ஒரே கல்லுல 2 மாங்கா. அதுதான் கரெக்ட். அக்கா வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வாங்க உட்காருங்க. நாங்க வாங்க எல்லாம் வாங்க. வணக்கங்க. என்ன எல்லாம் 3ஆம் மாசமே வச்சிருவாங்க, நீங்க இவ்வளவு நாள் லேட் பண்ணிட்டீங்க. அது ஒண்ணு இல்லம்மா, நல்ல நாள் சரியா அமையல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதான் இப்ப வச்சிட்டோமே. எல்லாருமே இருந்து பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா போதும். எல்லாம் எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பாங்க. அதான் ஜெயா மருமகளை தாங்குன்னு தாங்குறாங்களே. என்ன ஜெயம்மா, ஒரே தடபுடலா பெருசா செய்றீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான். இதுல என்ன இருக்கு? என் வீட்டுக்கு காவியாதான் வாரிச முதல்ல கொடுக்க போறா. அவளுக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன்? இவ்ளோ பிரம்மாண்டமா ஏற்பாடு செய்வீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கல சம்பந்தியம்மா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட நல்லபடியா இருந்தா நான் நல்லவதான். அத உங்க பெரிய பொண்ணு மட்டும்தான் சரியா புரிஞ்சு வச்சிருக்கா. அம்மா. கௌதம், என்னப்பா? கேட்டரிங் ஆளுங்கலாம் வந்திருக்காங்க, பணம் கொடுக்கணும். அப்படியா? அப்பா எங்க? அப்பா வெளியில தானே இருந்தாரு. வெளியில இல்லம்மா. அவர் வெளியில தான் போனாரு. நீ போய் பாரு, வெளியில தான் இருப்பாரு. போய் நல்லா பாரு கௌதம். சரிம்மா, நான் பாக்குறேன். அம்மா, சரி வரிசை தாளிச்செல்லாம் எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. கொண்டு வரங்க. சரிங்க, உள்ளதான் இருக்கு. வாங்க, இதோ வந்துடுறோம். தாலி பிரிச்சு கோக்க போறீங்களா? எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். நீங்க உட்காருங்க. சரி. என்னங்க? மாமா, என்னங்க? சம்பந்தி, என்னாச்சு பாருடா. சம்பந்தி, என்னாச்சு சம்பந்தி? என்னங்க? ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? மாமா, மாமா என்ன பாருங்க. என்ன பாருங்க. ஏங்க மாமா, ஐயோ மாமா, தரங்க. ஐயோ, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க? என்னாச்சுங்க? பாருங்க. அப்பா எழுந்திருங்கப்பா. என்ன பாருங்க. மாமா, என்னாச்சு மாமா? என்னப்பாச்சு? ஐயோ, எங்க மாமா? எந்திரிங்க மாமா. அம்மா, என்னமாச்சு? அம்மா, என்னாச்சு சொல்லுங்கம்மா. கௌதம் அப்பா படியில இருந்து விழுந்துட்டாருடா. மாமா, எந்திரிங்க. அப்பா எந்திரிப்பா. அப்பா. சம்பந்தி, ஐயோ, என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமா? கடவுளே, இப்படி ஆயிடுச்சு. அப்பா. அப்பா, என்னப்பா ஆச்சு? எழுந்திருங்கப்பா. அப்பா, 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 என்னப்பாச்சு? அப்பா எழுந்திருப்பா. அப்பா, என்னாச்சு? அப்பா, அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா, என்னப்பா ஆச்சு? அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. என்னண்ணா ஃபோன் பண்ண வெட்றீனா? இருடா பண்றேன். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. மாமா, அப்பா, மாமா, அப்பா, அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா, மாமாக்கு என்னாச்சு? ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அப்பா எழுந்திருங்கப்பா. ஃபோன் பண்ணுங்க. அப்பா, அப்பா ஒண்ணு இல்லப்பா. அப்பா எழுந்திருங்கப்பா. எங்க? ஐயோ, ஹலோ, ஆம்புலன்ஸா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. ஐயோ. ஓகே ஓகே, சீக்கிரம் கொஞ்சம் ப்ளீஸ் சீக்கிரம் வாங்களே. மாமா, ஒண்ணும் இல்ல மாமா. மாமா,
அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா என்னக்கா ஐயர் முகமே சரியில்லை, அபசகரமா நடந்துச்சுன்னு நினைக்கிறாரோ? அப்படிதான் நினைக்கிறேம்மா. என்னடா பேசுறாங்க? அம்மா தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்கம்மா. பிள்ளைங்க தான் வாழ வேண்டியங்கம்மா. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாதீங்கம்மா, தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். இங்க எதுவுமே தப்பா நடக்கல. சாமி, நீங்க கொஞ்சம் உட்காந்து பூஜையை ஆரம்பிங்களேன். மாமா, உங்களுக்கு எதுவும் இல்லல? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பார், ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இன்னைக்கு இந்த விசேஷம் கண்டிப்பா நடக்கும். என்ன ஜெயா, நடத்திடலாம்ல? எனக்கு ஒண்ணு இல்ல ஜெயா, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாருங்க, எல்லாரும் மணமக்களை வாழ்த்திட்டு திருப்தியா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா தான் போகணும். எல்லாம் உட்காரு. விடுங்கடா விடுங்கடா. விஜயா, நானே எந்திரிக்கிறேன். மாமா பாத்து மாமா. மெதுவா. மாமா எனக்கு ஒண்ணு இல்ல பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ஜெயா, ஏய் என்னங்கடா, நல்லா இருக்கேன்டா அப்பா. இங்க பாரு, நல்லா இருக்கேன். அழாத ஜெயா. ஐரே, நீங்க ஆரம்பிங்க, நான் வந்துடுறேன். எல்லாரும் வாங்க வாங்க. இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து கூட அந்த இந்திரா வந்து காப்பாத்திட்டாளே, இவளுக்கு வேற வேலையே இல்லையா? இந்த கொடுமை எல்லாம் பாக்குறதை விட தலைவலின்னு ரூம்லயே உட்கார்ந்து இருக்கலாம். இப்ப என்ன பண்றது? ஏங்க, நான் ரொம்ப பயந்துட்டேங்க. நல்ல வேளை நம்ம இந்திராவால பெருசா எதுவும் நடக்காம போச்சு. காவியாவுக்கு எதுவும் தடையா நடக்க கூடாதுன்னு இருக்கு. எல்லாம் சாமி பாத்துக்கோ. நீ கொஞ்சம் பேசாம இரு, புரியுதா? மாமா, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? நான் போய் எடுத்துட்டு வரேன் மாமா. இல்லம்மா, நீங்க வந்து இப்படி உட்கார்ந்துக்கோங்களேன் கொஞ்ச நேரம். ஐயோ ஒண்ணும் வேணாமா. ஆமாங்க. பிரச்சனை இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் நீங்க உட்காருங்க. இல்ல ஜெயா, நான் நல்லா தான் இருக்கேன். ராகினி, ஒரு நிமிஷம் வாயேன். இதோ வரேன். சொல்லு, என்னாச்சு? இல்ல, இந்திராவுக்கு தாலி பிரிச்சு கோக்கலையா? 2 ஃபங்க்ஷனையும் ஒண்ணா நடத்திருக்கலாம்ல? நீ வேற. அவளுக்கு நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் இது இல்ல, அது வேற லெவல்ல இருக்கும். ஆமா, நீ என்ன சொல்ற? அதெல்லாம் அப்படிதான். இன்னும் 2 மாசத்துல பாரு என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் நீ நல்லா என்ஜாய் பண்ணுவ. நீ ஏதோ பிளான் பண்றேன்னு தெரியுது. நடத்து நடத்து. சரி, நீ இரு, நான் வரேன். ஏய், நீ எதுக்கு இங்க சம்பந்தமே இல்லாம நிக்கிற? மாமா, வாமா இந்திரா. என்னம்மா ரொம்ப டல்லா இருக்கே? அதை விடுங்க மாமா. உங்களுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? உங்களுக்கு இப்ப எதுவும் கஷ்டம் இல்லைல்ல? எனக்கு என்னம்மா, நான் நார்மலா தாம்மா இருக்கேன். அது வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லையா,
அது அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி வேலை செஞ்ச டயர்டு, வேற ஒன்றும் இல்லை. மாமா ஆ? நீங்க இப்படி கேர்லெஸ்ஸாவே இருக்க மாட்டீங்களே, அப்புறம் எப்படி கீழே விழுந்தீங்க? நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னாச்சு, எப்படி விழுந்தேன், எனக்கு ஞாபகமே இல்லை. இல்ல உங்களுக்கு தலை சுத்தல் மாதிரி எதுவும் வந்துச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஃபேக்டரியில எல்லாருக்கும் ஹெல்த் செக்கப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். சரி நாமளும் பண்ணிக்கலாமேன்னு நானும் பண்ணிக்கிட்டேனே. அது எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்புறம் எப்படி கீழே விழுந்தீங்க? அவசரமா ஓடி வந்ததுல படிக்கட்டு எதுவும் தடுக்கி விட்டுருச்சா? எனக்கு சரியா ஞாபகம்லாம் இல்லம்மா. ஆனா நான் வேகமா தான் வந்தேன். படிக்கட்டுலாம் ஒன்றும் தடுக்கல. ஆனா ஏதோ நடுவுல கால்ல தடுத்த மாதிரி இருந்துச்சுமா. சரியா ஞாபகம் இல்லை. ஆனா மயக்கம்லாம் வந்து நான் விழலமா. ஆனா ஒண்ணு இந்திரா, படிக்கட்டுல இருந்து நான் கீழே விழும்போது முருகான்னு கத்திட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, இதனால ஃபங்க்ஷன் எதுவும் நின்னு போயிடுமா அப்படிங்கிற பதட்டம் தானே ஒழிய மயக்கமெல்லாம் வந்து விழுகல. என்ன அப்படியே கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் மயங்கினேன். சரிங்க மாமா, எதுக்கும் நாளைக்கு காலையில வெறும் வயித்துல போய் நம்ம எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு வந்துடலாம். மாமா ப்ளீஸ் மாமா, நம்ம எதையுமே இங்க அலட்சியப்படுத்த கூடாது. ஆமாடி, எதுக்கு என்கிட்ட ப்ளீஸ் எல்லாம் சொல்ற? என் உயிரே திருப்பி கொண்டு வந்திருக்கிறேன். நீ சொன்னா நான் கேட்க மாட்டேனாமா? மடி இந்திரா, நான் ஒன்னு சொல்லட்டா? சொல்லுங்க மாமா. இந்த மாதிரி கேவலமான வேலையை நீ பண்ணிருப்ப. ஏய் வலிக்குது இந்திரா, விடு, நான் எதுவும் பண்ணல. என்னது, நீ ஒண்ணும் பண்ணலையா? ஒண்ணும் பண்ணலையா? விடுறே, மனுஷன் ஜென்ம மாடுறீங்களா? உன் சுயநலத்துக்காக வீட்டுல இருக்கிற பெரியவர்னு கூட பார்க்காம அப்புறம் உயிர் கூட போய் விளையாடுறீங்க. உன்னை சும்மா விட போறது இல்ல. உன்னை புடிச்சு கொல்ல போற பாரு. ஏய் விடுறே, விடு. அக்கா காவியாக்கு தாலி பிரிச்சு போட்டா உனக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு எரியுதா? இதை நிறுத்துறதுக்காக நீ என்ன வேணா செய்வியா? இந்த வீட்டுல அவரு சம்பாதிக்கிறத தானே எல்லாரும் மூக்கு பிடிக்க சாப்பிடுறீங்க. உனக்கு கொஞ்சம் கூட நன்றிங்கிறதே இல்லையா? எவ்வளவு நல்ல மனுஷன் அவரு. நம்ம எல்லாருக்கும் அப்பா மாதிரி அவ்வளவு அக்கறையா அவர்தான் எல்லாரையும் பாத்துக்கிறாரு. அவரு உயிரை கேவலமா எடுக்க பாக்குற. இந்த பாவம் பார்த்தலாம் இப்ப நான் விடல. இந்த வீட்டுல கொலை விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் விடுறேன். இனிமே மண்டை மேல இருக்கிற கொண்டை தெரியற மாதிரி சிலுமிஷ் ஏதாவது பண்ண
இவ்வளவுதான் உனக்கு. டைரக்டா டிக்கெட் போட்டு மேல அனுப்பிடுவேன். ஆள பாரு. வந்துட்டா. அம்மா என்ன இப்படி தூங்கிட்டா? ஐயோ இப்படி சாவு பயத்தை காட்டிட்டாலே. அம்மா நீ எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணும்? அதான் உனக்கு 4 மருமக வீட்டுல இருக்காங்களேக்கா, அவங்க கிட்ட சொன்னா எடுத்து வைக்க மாட்டாங்களா? என்ன 4 மருமகளுங்களா? இதோ பாருடி, எனக்கு 3 மருமகளுங்க தான் இருக்காங்க. இந்திராவை நான் என்னைக்கும் மருமகளா நினைச்சதே இல்ல. நீ தான் அப்படி சொல்லிட்டு இருக்க, ஆனா இங்க நடக்கிறதே வேற. இதோ பாரு, என்ன மீறி இங்க ஒன்னும் நடக்கல. இங்க நான் நினைக்கிறது தான் நடக்கும். அதான் பார்த்தனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு. என்ன நடந்துச்சு? என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குற? கௌதமோட கால்ல இடிச்சு ரத்தம் வந்தப்ப என்னாச்சு? எப்படி பதறி போய் ஓடி வந்த? ஆமாண்டி, எனக்கு மாமா இன்னும் படிக்கட்டுல விழுந்ததே பதட்டமா இருக்கு. கௌதம் இடிச்சுக்கிட்டு அவன் கத்துனதும் நான் நடுங்கி போயிட்டேன் தெரியுமா? நானும் அப்படிதான்க்கா ஓடி வந்தேன். ஆனா அந்த இந்திரா நடுவுல வந்து என்ன செஞ்சான்னு பார்த்தல்ல. நல்ல வேலைடி, அவ வந்த உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சா, ரத்தம் நின்னு போச்சு. அக்கா நீ எல்லாத்தையும் அப்படியே நம்புறக்கா. கௌதம் கத்துறப்ப நம்ம அத்தனை பேரும் ஓடி வந்தோம்ல, அதுக்குள்ள அவளுக்கு தான் என்னமோ பாசம் வந்த மாதிரி என்னமா நடிச்சா. ஐயோ சாமி. ஏய், அதுல என்னடி நடிப்பு இருக்கு? பக்கத்துல இருந்தா ஓடி வந்தா, அவ்வளவுதானே? ஐயோ அக்கா நீ அப்பாவிக்கா, அதனாலதான் எல்லாரும் உன்னை ஈஸியா ஏமாத்துறாங்க. அவ ஓடி வந்து அப்படியே பதறி உதவி செஞ்சதுல அப்படியே கௌதம் பாசமா பார்த்தானே, அத நீ கவனிக்கலையா? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? பாசமா பார்த்தாங்க பாவமா பார்த்தாங்கன்னு. ஐயோ அக்கா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை யாரு என்னன்னு புரிய வச்ச எல்லாருக்கும். லாயரை வச்சு கையெழுத்தெல்லாம் வாங்கினியே, ஆனா இப்ப பாரு அப்படியே கௌதமா ஒட்டி உரசி டைவர்ஸ வாபஸ் வாங்கலான்னு கணக்கு போட்டுட்டு இருக்கா. உனக்கு அது தெரியலையாக்கா? அப்படியா சொல்ற? இந்திராவுக்கு அப்படி ஒரு பிளான் இருக்குன்னு சொல்ல வரியா? கண்டிப்பா அந்த பிளான் இருக்குக்கா. அவளை பத்தி நமக்கு தெரியாதா? எப்படியாச்சும் கௌதம கவர் பண்ணி டைவர்ஸ வேண்டான்னு சொல்ல வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம யோசிக்க விடக்கூடாதுக்கா. அப்புறம் உனக்கு 4வது மருமக அவதான் பாத்துக்கோ. ஏய் சீ, இங்க பார், அது நீ மறுபடியும் மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதுதான் இங்க நடக்கும். அப்படியெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அக்கா இத அக்கறன்னு நினைச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல எச்சரிக்கையா சொல்றேன்னு நினைச்சாலும் சரி, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க. ரிலாக்ஸ். முதல்ல நல்ல டீப்பா பிரீத் எடுங்க, நல்ல மூச்சு வாங்குங்க. ரிலாக்ஸ். கூல் 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 கூல். எஸ் கரெக்ட். இங்க பாருங்க, நமக்கு இன்னும் நிறைய சம்பவம் எல்லாம் பாக்கி இருக்கு. நீங்க பாட்டுக்கு டென்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டா கூலா இருங்க. முதல்ல ரிலாக்ஸா இருங்க. எனக்கு எல்லாமே புரியுது ஹேமா, ஆனா இந்த கோபம் மட்டும் எனக்கு அடங்கவே மாட்டேங்குது. நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்கன்னா ஜெயா அத்தை இந்திராக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்களா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லையே. சான்ஸ் இல்லதான். சப்போர்ட் பண்ணி மட்டும் பேசியிருந்தா இப்ப நீ சொன்னல, நீ சொன்ன மாதிரி எனக்கு நெஞ்சு வலியே வந்திருக்கும். நான் எவ்ளோ லீடு கொடுத்தாலும் கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்காம அவங்க பாட்டுக்கு கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. ஜெயா அத்தை இந்திரா விஷயத்துல அசால்ட்டா இருக்கவே மாட்டாங்களே. அங்க நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம சொல்றேன் கேளு ஹேமா. இந்திராக்கு இவ்ளோ இடம் கொடுக்காதீங்க, அவ சரியான அடிப்பட்ட பாம்பு. அவளுக்கு டைவர்ஸ் கூட கிடைக்காம போயிடுன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்க. நான் எவ்ளோ ட்விஸ்ட் பண்ணி பாக்குறேன், வேலைக்கு ஆகலையே. இவ மேல இன்னும் இவங்களுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு ஹேமா. ஓஹோ, நான் நினைக்கிறேன் அத்தை ரொம்ப தாலி சென்டிமெண்ட் பாக்குறாங்களோ.
இந்திரா மாமா உயிரை காப்பாத்துனத நினைச்சு பாத்திருப்பாங்க. அதான் இந்திரா மேல சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு. அதேதான் அதேதான். அன்னைக்கு மாமாவை காப்பாத்துனா இன்னைக்கு கௌதம் கிட்ட என்ன சீனு? அடேங்கப்பா உலக மகா நடிப்பு. இவளை இன்னும் இங்க தங்க வச்சோன்னு வெய், அவளை ஆளாளுக்கு அங்க தலையில தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க. அவளை எப்படியாச்சும் வெளியே துரத்தி விட்டாகணும் ஹேமா. அதான் நம்மளால முடியவே இல்லல. எங்க போனாலும் சுத்தி சுத்தி எங்கேதான் டேரா போடுறா. டேரா போட்டா பரவாயில்லடி, ஆனா அவ எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதனால அவ பேர்ல அக்காக்கு கோபம் வர மாதிரி ஏதாச்சும் ஸ்ட்ராங்கா பண்ணணும். ஆமா, அடுத்த பாயசத்தை காய்ச்சிட வேண்டியதான். அவ ஏதாவது அத்தைக்கு பிடிக்காம செய்யணும். அத அத்தை பார்த்து அவளை மொத்தமா வெறுத்துடணும். அப்படி ஏதாச்சும் நடந்தாதான் அக்கா கடுப்பாகி இந்திராவை வீட்டை விட்டே அனுப்புவாங்க. வேற வழியே இல்ல. நம்மளோட அடுத்த டார்கெட் இதுதான் ஹேமா. சரி, நம்ம கூகுள் பண்ணியாச்சும் அவளை வெளியில அனுப்புற ஐடியாவை கண்டுபிடிப்போம். எங்க இன்னும் ஆளை காணோம். ஒரு வேலை சொன்னா உருப்படியே செய்ய மாட்டாங்க. சட்டுப்புட்டுன்னு வந்தா தானே வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ஒளிச்சு வைக்க முடியும். அவசரம் இவங்களுக்கு எங்க புரிய போகுது. ஐயோ, டென்ஷனா குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்காரு. தனியா ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஐயோ 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 ஐயோ, இந்த வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே எதுக்காக நீ இப்படி இப்படி எட்டி இருப்பது எதுக்காக? எதுக்காகவும் இல்லை, இதுக்காகத்தான். இதுக்காக. ஐயோ, இப்படிச்சா மாட்டிக்குவோமே. இப்போதைக்கு ஒளிச்சு வச்சுட்டு அப்புறமா அடிச்சுக்குவோம். எங்க ஒளிச்சு வைக்கலாம்? இந்த கபோர்ட்ல. இங்க வச்சா ஜெயா வந்து ஓபன் பண்ணிட்டா. ஐயோ, அங்க அங்க வச்சாலும் மாட்டிக்குவேன். இந்த ரூம் சேஃப்டியே இல்லையே. இதுக்காகவே நம்ம பில்டிங் இன்ஜினியரை கூப்பிட்டு இடிச்சு உள்ளார ஒரு சீக்கிரம் ரூம் வைக்கணும். பாத்ரூம்குள்ள வச்சா அவளும் பாத்ரூம் யூஸ் பண்ணுவாள். என்ன பண்ணலாம்? ஐடியா, இந்த பாட்டில்ல மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஜெயா முன்னாடி அடிச்சா கூட அவனால கண்டே பிடிக்க முடியாது. ஐயோ, நீ என் கையில இருக்கும்போது புதுசு புதுசா ஐடியா தோணுது. என்ன பிரில்லியன்ட் ஐடியா. பத்திரமா இங்கே இருக்கணும், சரியா? அட பரவாயில்லையே, தண்ணி அளவு கூட கரெக்டா தான் இருக்கு. ஐயோ, பச்சை தண்ணி மாதிரியே இருக்கு.
வருவோம். தண்ணி இங்கேயே இருக்கே. அடடடடடா. இன்னைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா. மூடிடு சீசே. அடேங்கப்பா, கெட்டு போது ஏறும். நல்ல வேலை யாரும் இது வித்தியாசமா இருக்கு. எப்படி மேல போகணும்? ஐயோ, அடிக்கட்டேங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஐயோ, இவருக்கு உள்ள ஏறி போச்சு. இப்ப என்ன பண்றதே தெரியலையே. தேவையாடா உனக்கு? தேவையாடா உனக்கு? நீங்க தானே வச்சுட்டு போன, இங்கே இருக்க வேண்டியதானடா. வர்றதுக்குள்ள என்னடா உனக்கு அவசரம்? அவன் வாய்க்குள்ள போய் விழுந்த. இது நம்ம ரூம் இல்ல, இது இல்ல. அதான் நாம ஸ்டடியா தான் இருக்கோம். இந்த வீடியோ சுத்திட்டே இருக்கு. இப்போ ஐயோ, பொறுமை பொறுமை. நம்ம ரூம்னா ஓகே. கௌதம், மிஸ்டர் கௌதம். இவ எதுக்கு இப்படி தள்ளாடி தள்ளாடி நடந்துட்டு இருக்கா? இவ எதுக்கு நம்மள இப்படி ஓட விட்டுட்டு இருக்கா? சூப்பர் பாயிண்ட் ஒன்னு கிடைச்சிருக்குங்க. செம்ம. ஏய், இப்ப நீ ஏண்டி தண்ணி அடிச்ச மாதிரி உளறிட்டு இருக்க? தண்ணிதான், ஆனா நான்ல இந்திரா. என்னது இந்திராவா? என்ன ஹேமா சொல்ற? ஆமா, அவ ஏன் பக்கத்துல வந்து பேசினால, அப்ப நல்ல நாத்து அடிச்சது. அவ நல்லா குடிச்சிருக்காங்க. என்ன சொல்ற? இந்திரா குடிச்சிருக்காளா? ஆனா ஐஏஎஸ் ஆக போற இந்திராக்கு குடிப்பழக்கம்லாம் இருக்கா? ஏய், சூப்பர்டி, செம்ம மேட்டர் ஆச்சே இது. இது ஒண்ணு போதுமே அவளுக்கு சமாதி கட்டுறதுக்கு. அப்போ சீக்கிரம் வாங்க, அவளுக்கு இந்த போது தெளியறதுக்குள்ள நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஹேமா, அக்காவை அவளை வெறுக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நான் பாடாப்பட்டுட்டு இருக்கேன். எப்படி அல்வா துண்டு மாதிரி சிக்கிருக்கா பாத்தியா? சூப்பர் மேட்டர் இது. இன்னைக்கு ஒரு கை பாத்திரலாம் அவள. ஆமா, அவ என்னென்ன பேசினா இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். கவலைப்படாதடி, இப்படம் இன்றே கடைசி. தண்ணி அடிச்சிட்டு வந்து என்கிட்டயே அலப்பறை காட்டிட்டால, சும்மா விட மாட்டேன்டி. வா போலாம். கௌதம், my dear lovely கௌதம், என்னோட காதல் இளவரசா, என்னோட அன்பு புருஷா, என்ன பண்ற? டேய் கௌதம், என்ன பண்ற? இந்திரா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற நீ?
என்ன ஸ்மெல் எல்லாம் வருது? என்ன? ஏய். ஏய். இந்திரா, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சா? என்னென்னமோ ஆச்சு. உன்னை என்னைக்கு நான் நேர்ல பார்த்தனோ அன்னைக்கே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கௌதம். அப்படியே அன்னைக்கே I fell in love with you கௌதம். நான் என்ன தெரியுமா பண்ணேன்? நான் வந்து அப்படியே துபுக்குன்னு விழுந்துட்டேன் கௌதம். இங்க பாரு. வாட்ஸ் ராங் வித் யூ இந்திரா? என்ன இப்படிலாம் நீ நடந்துக்கிற ஆளே கிடையாது. எதுக்கு இப்படிலாம் வாய் புலருது? கௌதம், எனக்கு அதெல்லாம் தெரியல கௌதம். எனக்கு என்னென்னமோ ஆயிடுச்சு. இந்த மனசு இருக்குல்ல, இது ரொம்ப ஸ்வீட் லெட்டர். இது நீ தானே என் கழுத்துல கட்டின. அப்ப நீதான் என் ஹஸ்பண்ட். சரி, இப்ப என்னங்கற அதுக்கு? இந்திரா, தயவு செஞ்சு கிளம்பு இந்திரா. யாராவது பார்க்க போறாங்க. நீ கிளம்பு. நோ நோ நோடா செல்லம். நோ. ஏய், நீ உள்ள போய் பாரு. போடி. அவ என்ன பண்றான்னு போய் பாரு. போடினா. நீ ஹஸ்பண்ட், நான் அவனோட வைஃப். இதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லு 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 கௌதம், சொல்லு. உனக்கு தெரியாதா ஒரு ஹஸ்பண்ட் வைஃப்னா அப்படின்னா ரொமான்ஸ் பண்ணணும். இந்திரா, இங்க பாரு. அவ்வளவுதான் லிமிட். ஏன் கௌதம், உனக்கு என்ன பிடிக்கலையா? சொல்லு. இங்க பாரு, இங்க பாரு. நான் அழகா இல்லையா? சொல்லு கௌதம். இந்திரா, முதல்ல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. என்ன விடு. பாருங்க. இந்திரா, விடுங்கறல. நோ 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 கௌதம். ஏய், வா அக்கா கிட்ட போய் சொல்லலாம். ஏன் இங்கே நின்னுட்டீங்க? சீக்கிரம் வாங்க. இது அத்தை கிட்ட சொல்லி ஆகணும்ல. அவ வேற கௌதம் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கா. அப்புறம் அவன் மனசு மாறிட போறாங்க. சீக்கிரம் வாங்க போலாம். ஆமாண்டி, எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணு விடாம சொல்லணும். அப்பதான் நல்லா டென்ஷன் ஆவா. வாடி. அக்கா அக்கா அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னாச்சுடி? ஏன் இப்படி பதறிக்கிட்டு வர? இப்படி நீ ஆறாமற உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால தான் அங்க எல்லாமே உன் கை மீறி போயிட்டு இருக்கு. ஏய், முதல்ல என்னன்னு புரியுற மாதிரி சொல்லு. யாருக்கு என்னாச்சு? இந்த குடும்பத்துக்கு கெட்ட காலம் வந்துருச்சுக்கா. நீ இன்னும் என்னென்ன கன்றாவில உன் கண்ணால பாக்க போறன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நீ குடுக்குற இடம்க்கா. இப்ப என்ன விஷயம்னு சொல்ல போறியா இல்லையா நீ? என்ன? ஐயோ அக்கா, நம்ம குடும்பம் எவ்வளவு பாரம்பரியமான குடும்பம். நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் எவ்வளவு கண்ணியமா நடந்துட்டு இருக்காங்க. ஐயோ, என்னால இத சொல்றதுக்கே நாக்கு கூசுது. என்னால முடியாதுக்கா. ஹேமா, நீயாவது வாயை திறந்து சொல்லு. இவ என்னமோ பில்டப்பை ஏத்திக்கிட்டே போறா. என்ன? ஏய், சொல்லி தொலைடி அந்த கருமத்தை நீயே. அந்த இந்திரா இருக்கால, அவ கண்டு கருமத்தை குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே ஆட்டம் போட்டுட்டு இருக்கா அத்தை. என்ன குடிச்சிருக்காளா? என்னடி சொல்றீங்க? அக்கா, அது பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அங்க கௌதம் கிட்ட இந்திரா அசிங்கமா நடந்துகிட்டு இருக்கா. நீ முதல்ல வா. என்னால இதெல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. நீ வந்து என்னன்னு கேக்குற இப்போ. நீ வாக்கா. அக்கா, அழாதக்கா. நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வா. ஐயோ,
குளிக்க போறியா? அப்ப நான் குளிக்க போறேனா? இந்த தண்ணி இல்லையா? ஊத்து, நல்லா ஊத்து, ஊத்து. அக்கா ஜாலியா இருக்கு, இன்னும் ஊத்து. ஐயோ விளையாடாத இந்திரா. இவ்ளோ சோதனை ஆண்டவன் உனக்கு கொடுத்தா நான் என்னடி பண்ணுவேன்? சொல்றது ஏதாவது உனக்கு புரியுதா? நீயும் குளிக்கா, நீ குளி. ஐயோ இந்திரா, இந்திரா என்னடி ஆச்சு? ஐயோ இங்க பாரு. ஐயோ இந்திரா. அக்கா, அக்கா தலை வலிக்குதுக்கா, என்னால முடியலக்கா. என்னடி ஆச்சு இந்திரா? ஐயோ இந்திரா. அக்கா நான் மாடியில துணி காய போட்டேன்ல, எனக்கு ஞாபகம் இருக்குக்கா. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சேன், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியலையே. ஏய் சும்மாவே இந்த வீட்டுல எல்லாரும் உன்னை தப்பா பேசுறாங்க. இப்ப உன்னை இப்படி வேற பாத்துட்டு என்ன சொல்ல போறாங்கன்னே எனக்கு தெரியலையே. அக்கா நீ புலம்பாத, நீ ஏன் புலம்புற? எனக்கு என்ன ஆச்சுக்கா? அதான் இந்திரா நானும் கேக்குறேன், உனக்கு என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? இப்போ உனக்கு குற்றவாளி மாதிரி தானே ட்ரீட் பண்ணுவாங்க. என்ன தண்ணி குடிச்ச? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எனக்கு தெரியலக்கா, எனக்கு எதுவுமே புரியல. தலை மட்டும் ரொம்ப வலிக்குது, தூக்கமா வருதுக்கா. என்னக்கா ஆச்சு? நான் எங்க இருந்தேன் சொல்லுக்கா. என்னன்றா சொல்ற? உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்ல. ஐயோ நீ ஏதோ குடிச்சிட்டு தான் கலாட்டா பண்றேன்னு சொன்னாங்க. நீ என்னடி குடிச்ச? நான் குடிச்சேனா? நானா? உன்னை நான் எப்படி வச்சிருக்கேங்கிறதும் உனக்கு தெரியும். நீ இந்திரா விஷயத்துல தலையிடாம இரு. அவ ஒண்ணும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இல்ல, நம்ம குடும்ப கௌரவத்தையே கெடுக்க வந்தவ, புரியுதா? இல்லத்த, அவ ரொம்ப நல்லவத்த. ப்ளீஸ் அத்த. காவியா, அழாத காவியா. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த வீட்ல எவ்வளவோ பிரச்சனைய அவ ஒத்த ஆளா சரி பண்ணிருக்கான். ப்ளீஸ் அத்த, ப்ளீஸ். காவியா கொஞ்சம் நீ வாய மூடு. இத பாரு, நீ ஏதாவது ஒண்ணு சொல்லி நான் உன் மேல வச்சிருக்கிற மரியாதையை கெடுத்துக்காத, சரியா? நீ வயித்து புள்ளத்தாச்சுங்கிறதுனால உன்னை நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். என்ன பேச வைக்காத. அத்த நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்த, ப்ளீஸ் அத்த. காவியா என்ன விடு. காவியா பாத்து பாத்து காவியா. காவியா அழாத காவியா, ஒண்ணும் இல்ல, விடு, பாத்துக்கலாம். அழாத காவியா. ஏய் குடிகாரி, என்ன குடிச்சதெல்லாம் தெளிஞ்சிருச்சா? இல்ல அதுக்கும் ஒரு டைம் வேணுமா? சொல்லு. ஏய், ஓ மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, தெரியுமா உனக்கு? அது எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாரும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்தணும்னே இங்க வந்திருக்கியா? உன்னால நாங்க இன்னும் எவ்வளவு அசிங்கப்படணும்னு தெரியலையே. காவியா அத்த தயவு செஞ்சு நான் நடுவுல பேசுறேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இந்திரா அப்படியெல்லாம் பண்ற பொண்ணே கிடையாது. அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கே தெரியல. அவளுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அத்த மன்னிச்சிருங்க.
கேளுமா. வா இந்திரா. வாடி. அத்தை, தயவு செஞ்சவள மன்னிச்சிருங்க அத்தை. முடியாது காவியா, முடியாது. இந்திரா இத்தனை நாள் இங்க இருக்காளே அத்தை. அவ ஒழுக்கமான பொண்ணு தானே அத்தை. அவ கண்டிப்பா தப்பு பண்ற ஆள் இல்ல அத்தை. அத்தை, அவ மேல அநியாயமா பழி போட்டு அனுப்பிச்சா அது நமக்கு தான் அத்தை பாவம். சொன்னா கேளுங்க அத்தை. ஏங்க இப்ப நீங்க எதுக்கு தேவையில்லாம இவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்க? சும்மா இருங்க, அத்தைக்கு எல்லாம் தெரியும். அவள வீட்லயே இருக்க சொன்னது போதும் அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அம்மா நீங்க இவ்வளவு ஒத்துக்கிட்டதே போதுமா? இந்திரா கௌதம் ரூம்ல கூட இருக்க வேண்டாம். காவியாவும் இந்திராவும் வேணா ஒரே ரூம்ல இருந்துக்கிட்டோம். நான் தனியா மாடியில இருந்துக்கிறேம்மா. கதிர், அது சரியா வராது. யாரு எங்க தங்குறதுன்னு நான் டிசைட் பண்றேன். அக்கா, எனக்கு என்னமோ இங்க யார் ரூம்லயுமே அவ வேண்டாம். மொட்டை மாடி ஃப்ரீயா தானே இருக்கு. வேணும்னா அவ அங்க போய் தங்கிக்கிட்டுமே. எனக்கு கொஞ்ச நாள் தானேக்கா. எப்படியோ சீக்கிரம் இந்த டைவர்ஸ் கேஸ் முடிய போகுது. என்ன இந்திரா, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? அதுதான் சரி. நீ மொட்டை மாடியிலேயே இரு. இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்பல. அதுக்கு பதிலா நீ மாடியில தங்கிக்க. இந்திரா இருமா, நான் போய் ஒரு பெட்ஷீட் தலகாணி எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாலும் நியாயம், குடும்பம், மரியாதை, கௌரவம்னு ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் ராகினி சித்தி ரொம்ப பேசுறாங்க. அப்பா அவ்வளவு தூரம் சொல்றாரு, அப்பவும் கேட்காம மொட்டை மாடியில போய் தங்க சொல்லிட்டாங்க. இந்திராவோட கேரக்டர் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு கூட இப்படி செஞ்சாங்கன்னா என்ன பண்றது? இந்திரா என்கிட்ட வந்து கொஞ்சினப்பவே நான் என்னன்னு யோசிச்சு அவளை மறைச்சு வச்சிருக்கலாம். ஆனா இப்ப என்னடான்னா எல்லாமே கைமீறி போயிடுச்சு. நம்ம வீட்லயே ஒரு பொண்ண இவ்ளோ மோசமா நடத்துறாங்க. என்னால தட்டி கேட்க கூட முடியல. இப்ப கேட்டா அதுக்கும் சேர்த்து இந்திராக்கு தான் திட்டு விழும். அவ தான் சொல்லி கொடுத்தான்னு சொல்லி. இந்திரா ரொம்ப பாவம். ஒரு வார்த்தை கூட பேசாம அவ பாட்டுக்கு மேல ஏறி போறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு வலிக்குது. அவ மேல தனியா என்ன பண்றான்னு தெரியல. சரி போய் பார்த்துட்டு வருவோம்.
தெரியும் கௌதம், உன் மனசு பூரா நான் தான் இருக்கேன். உன்னால என்னைக்குமே என்னை வெறுக்க முடியாது. எனக்கும் அப்படிதான். நீ சொன்னதுல பாதிதான் உண்மை. உனக்கே தெரியாம நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. ஆனா இத செஞ்சது நான் இல்ல. நீங்க இல்லையா? பின்ன வேற யாரு பண்ணா? அக்கா படியேறி வர முடியாது. வேற ரொம்ப யோசிக்காத. ராத்திரி மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உனக்காக இந்த டென்ட்டை ஏற்பாடு பண்ணது, ராத்திரி ஃபுல்லா உன்னை கொசு கடிக்காம பாத்துக்கிட்டது, இது எல்லாமே நம்ம கௌதம் தம்பிதான். கௌதமா? என்னக்கா சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா, பின்ன நான் என்ன உங்ககிட்ட பொய்யா சொல்ல போறேன்? ஆமாமா, கௌதம் தம்பிதான் இது எல்லாமே பண்ணது. வணக்கம் மேடம். வாங்க 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 மேடம், உட்காருங்க. என்ன இவ்ளோ காலையிலேயே வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் மாதிரி தெரியுது. ஆமாங்க, இன்னைக்கு கௌதம் இந்திராவோட டிவோர்ஸ் கேஸ் ஹியரிங் வருதுல, 2 பேரும் கண்டிப்பா வரணும். அதனாலதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓகே மேடம், நான் 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு அங்க இருக்கணும்? வரும்போது ஏதாவது எடுத்துட்டு வரணுங்களா? சரியா 10 மணிக்கு அவங்க 2 பேரும் அங்க இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்கிட்டயே இருக்கு. ஓகே. 2 பேரும் ஐடி ப்ரூஃப் மட்டும் ஒரிஜினல்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருங்க. தேங்க்யூ மேடம். இத போன்லயே நீங்க சொல்லிருக்கலாமே. பாவம் எதுக்கு இவ்வளவு தூரம் அலைஞ்சுக்கிட்டு? பரவாயில்ல மேடம், இது கோர்ட்டுக்கு போற வழி தானே, அதனால நேர்லயே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓகே சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி சரி. ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமே. சுபா? இல்லைங்க மேடம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. சுபா கரெக்டா வந்துருங்க, நான் கிளம்புறேன். கண்டிப்பா. ஓகே மேடம், தேங்க்யூ. வாங்க. காலையிலேயே எதுக்கு இந்த லாயர் இங்க வந்துட்டு போறாங்க? என்னவா இருக்கும்? அத்தை கூப்பிட்டீங்களா? அத்தை லாயர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு காஃபி கொண்டு வர சொல்லான்னு கூப்பிட்டேன். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் கௌதம், நீ போய் ரெடி ஆகு, சீக்கிரமா கிளம்பணும்ல. சரிம்மா. என்ன கௌதம் யோசிச்சுட்டு இருக்க? நமக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. நான் போய் ரெடி ஆவறேம்மா.
சுபா, ஏய் அக்கா கூப்பிடுறாங்கல்ல, காலையிலே என்ன பகல் கனவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க அத்தை. அதான் லாயர் வந்தாங்கன்னு சொன்னல. போ போய் இந்திராவை கிளம்பி வர சொல்லு. என்ன போ. சரிங்க அத்தை. காரு நீ மட்டும் தைரியமா ஒரு வார்த்தை சொன்னீனா போதும். அதுக்கப்புறம் பாரு, கௌதம் தம்பியும் எனக்கு டிவோர்ஸ்ல இஷ்டம் இல்லைன்னு கண்டிப்பா சொல்லுவாரு. இங்க பாரு இந்திரா, என் கண்ணு இல்ல, உனக்காக வேண்டாம், எங்களுக்காக, இதோ உன் அக்காவுக்காகவாவது டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிருமா, சொல்லிருமா. அக்கா சொல்றது கரெக்ட் தான். இந்த டைம் ஆகுது நீ எங்க பேச்ச கேளு. நீ சொன்ன கோர்ட்ல அத மட்டும் தான் பெருசா எடுத்துக்குவாங்க. உன்னோட சம்மதம் இல்லாம டைவர்ஸ் பண்ண முடியாது. நீ ஸ்ட்ராங்கா நில்லு இந்திரா. கௌதம் மேல உனக்கு பாசம் இருக்குல்ல, அவருக்கும் இருக்கும், நீ பின்னாடி புரிஞ்சுக்குவ. சொன்னா கேளுடி. இங்க என்னமோ குழப்பம் இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் கௌதம் கிட்ட நான் போய் பேசினாதான் கிடைக்கும். சரி, நான் இப்பவே போறேன். நான் சொல்றத நீ கேப்பல்ல. இந்திரா, இந்திரா, நாங்க சொல்றத நீ கேப்ப. டேய், அசிங்கமா போய் சொல்லாதடா. உன் கண்ணை பாரு, அப்படியே அவ பேரை சொன்னாலே அப்படியே கண் கலங்கி நிக்குது. டேய், வெறும் வீம்புக்காக வாழ்க்கையை கெடுத்துக்காது கௌதம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுடா. கௌதம், அம்மா வராங்க, சைலண்டாரு. அம்மா. என்ன கௌதம், ரெடி ஆயிட்டியா? ரெடிமா, ரெடி. என்ன கௌதம், என்னாச்சு? முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. என்னப்பா? அப்படியா? ஒண்ணும் இல்லம்மா, நான் நார்மலா தான் இருக்கேன். எனக்கு புரியுது கௌதம், உனக்கு இது ரொம்ப டஃபா இருக்கும்னு புரியுது. ஆனா என்ன பாரு, எனக்கு என் பசங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். உன் நல்லதுக்காக தான் அம்மா எல்லாம் செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. நல்லா யோசிச்சு தெளிவாதான் முடிவு எடுத்திருக்கோம். எனக்கும் சரி உனக்கும் சரி. இந்த முடிவால நல்லது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னையில இருந்து உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஜெயா, ஏன் ஜெயா, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? இவனோட கல்யாணத்தை பிரிச்சு வைக்கிறதுனால உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நீ டைவர்ஸ் வாங்கணும்னு துடிக்கிற? இத பாருங்க, எனக்கு என் பையனோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதை எவ கையிலயே கொடுத்துட்டு என் பையன் காலம் முழுக்க கண் கலங்கறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. ஓ, அப்போ அந்த பொண்ணை பத்தி உனக்கு கவலை இல்ல, அப்படித்தானே? நீ ஒரு அம்மா தானே?
4 குழந்தைங்களை பெற்றிருக்கல. ஏன் ஜெயா, இதுவே நம்ம பொண்ணா இருந்தா இப்படிதான் பண்ணிருப்பியா? சொல்லு ஜெயா, இதுவே நம்ம பொண்ணா இருந்தா இப்படிதான் பண்ணிருந்திருப்பியா? இந்திராவோட வாழ்க்கையை பாழடிச்ச மாதிரி தான் பண்ணிருந்திருப்பியா? சொல்லு ஜெயா. அந்த பொண்ணை பெத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா மனசு எவ்வளவு வேதனைப்படணும் கொஞ்சம் அதை யோசிச்சு பாத்தியா? இல்லைங்க மேடம், பையன் சைட பொண்ணு ஏமாத்திட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. காஸ் ஆஃப் மேரேஜே தப்புன்னு சொல்லிருக்காங்க. காஸ் ஆஃப் மேரேஜ் தப்பா? அப்படி என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லுங்க. இவர் என் கிளைண்ட் கௌதம். சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடியவர். இவங்க குடும்பத்துக்குன்னு நல்ல பேர் இருக்கு, நல்ல மரியாதை இருக்கு. அஃப்கோர்ஸ் நிறைய சொத்தும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்துல இங்க நிக்கிறாங்களே இந்திரா, வேணும்னே ஆள் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஐ மீன் ஆள் மாறாட்டம் பண்ணி எல்லாரையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓ, அப்போ கம்ப்ளைண்ட் எதுவும் ஃபைல் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேடம், இந்த இந்திரா கௌதமோட அண்ணா கதிரோட வைஃபோட சிஸ்டர். சோ சொந்தக்காரங்களா போயிட்டாங்க. கௌதமோட ஃபேமிலி பெரிய மனசு பண்ணி இந்திரா மேல எந்த கேஸும் கொடுக்கல. ஓகே, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்க இருக்காங்க? ஆர் தி செப்பரேட்டட்? எஸ் மேம், தே ஆர் செப்பரேட்டட். அங்க என்ன இன்டர்பிரேஷன் நடக்குது? நத்திங் மேடம். சோ சேர்ந்து வாழ எந்த காரணமும் இல்லைன்னு 2 பேரும் சொல்றாங்களா? எஸ் மேம், 2 பேரும் வேற வழி இல்லாம ஒரே வீட்ல ஒன்னா இருக்காங்களே தவிர அவங்க 2 பேருக்குள்ள எந்த விதமான மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போ எந்த விதமான அன்போ இல்ல. அதனால 2 பேரும் பரஸ்பரமா இந்த மேரேஜ மியூச்சுவலா முடிச்சுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்காங்க.